நண்பர்களே, இந்த மீன ராசி அப்படின்னா ஒரு பாவப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வாழ்க்கையில் என்ன நல்ல மாற்றம் வரப்போகுது, பணம், வேலை, திருமணம், வெளிநாடு, குழந்தை, வீடு, இது மாதிரி முதலீடுல என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களோட கேள்வியாக இருக்கும். தற்காலிக டைமில் உங்களுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறதுனே தெரியல சார் அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பீங்க. தொழிலில் காலை வச்சா சறுக்கிட்டு இருக்கு சார், என்னன்னே தெரியல. கந்திஷ்டியா, இல்லை ஏதாவது ஜாதகத்திலேயே கோளாறா, இல்லை எல்லா மீனராசிக்காரனுக்கு இப்படி தான் இருக்குதா அப்படின்னு. ஏன்னா மீனராசி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அவங்கள மட்டும் நோட் பண்ண மாட்டாங்க, சுற்றிக்கிறவங்க தான் பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் தான் அப்படி இருக்கா, அப்போ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி மீனராசி. அது ஒன்றும் பொறாமை அப்படின்னு சொல்ல வரலைங்க, அது உங்களோட இயல்பு, மீனராசிக்கே உண்டான இயல்பு. அதே போல் ஒரு வளர்ச்சி ஆகிறாங்க அப்படின்னா கூட இருக்கிறவங்க சேர்த்து வளர்த்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த மீனராசி. உங்களால் வளர்ந்தவர்கள் தான் இன்று உங்களை விட மேன்மையாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்திருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வளர்த்து விட்டது அப்படி, நீங்கள் வளர்த்து விட்டதோ அல்லது நீங்கள் ஸ்டெப்பு வழிகாட்டினதோ அதனால தான் இங்கே வந்து உயர்ந்திருப்பாங்க. ஆனால் அந்த உழைப்பு நீங்கள் போட்டது, வளர்ந்தது அவங்க. ஆனால் வந்து கேட்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ என்னப்பா பண்ண, நான் அன்றைக்கே சொன்னேன், நீ சொன்னதை நான் செய்யவே இல்லைன்னு, நீ தான் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது உங்களோட உழைப்பு வந்து அங்கீகாரம் பண்ணிட மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு ஜோதிடம் பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஜோதிடம் பாருங்கள். நிறைய பேர் தொழிலில் ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு சார், தொழில் என்ன பண்ணுறதுனே தெரில, அதில் எப்படி லாபம் எடுக்கிறனே தெரில அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதற்கான ஒரு தீர்வு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், சார் ஒரு சக்கரம் இருந்தால் கொடுங்க, குபேர சக்கரம் அல்லது லக்ஷ்மி குபேர சக்கரம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த குபேர சக்கரமும் லக்ஷ்மி குபேர சக்கரமும் பூஜை செய்யப்பட்டு 3 தலைமுறைகளாக ஒரே நபரால் எழுதப்பட்டு, ஒரே குடும்பத்தால் எழுதப்பட்டு, இன்றைக்கும் பூஜை செய்யப்பட்டு மட்டுமே கொடுக்கப்படுது. யாக வேள்விகள் எல்லாமே செய்யப்பட்டு கொடுக்கப்படுது. அதனால் கடன் பிரச்சனைகள் தீரும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், எதிரிகளினுடைய தொல்லையிலேருந்து நீங்கள் விலகுவீங்க. இப்போ உங்களுக்கு திடீர் பண நெருக்கடியோ இல்லை திடீர் உடல்நல குறைவோ இல்லை திடீர் கடனோ ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக கந்திஷ்டியோ அல்லது எதிரிகளுடைய செயல்களாக கூட இருக்கலாம். அதற்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். இதுக்கு வந்து முதல் கால சக்தி பூஜை கொடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதற்கு பிறகு ரெகுலராக பூஜை பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அதை பூஜை பண்ணி வைக்கணும். இதனால் பல நன்மைகள் உண்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 5000 ரூபா வரும். விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் பண்ணுங்கள், வேண்டாம் அப்படின்னா நீங்கள். இதில் ஒரு சிலருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இதை போட்டோன்னே எல்லாம் சரியாயிருமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். இது உங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க நீங்கள் அதுக்கு பூஜை பண்ண உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும். அதன் மூலமாக பல நன்மைகள் நடக்கும். இது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. அந்த குரூப் எல்லாமே இருக்குது. அந்த குரூப்பில் கூட நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு நன்மைகளை மட்டுமே அள்ளி தந்த ஒரு விஷயம். இதை கண்டிப்பாக செயல்படுத்தி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக வந்து நிற்கும். இந்த 12 கோடி பேருக்குமே ஒரே மாதிரியில் நடந்திருக்கணும் மீனராசி அப்படின்னா. ஒருத்தர் பணக்காரனாக இருப்பான், இன்னொருத்தர் ஏழையாக இருப்பான். ஒருத்தனுக்கு வேறு மாதிரி இருக்கும், இவனுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஏன் காரணம் என்ன தெரியுமா? உள்ளே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள். நீங்கள் ஆண் அப்படிங்கிறதுல ஒன்று, வெளிநாட்டுக்காரனா உள்நாட்டுக்காரனா அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மீனராசி அப்படிங்கிறதுல மட்டும்தான் நீங்கள் சேம். லக்கினை வேறு, நட்சத்திரம் வேறு, தசாபுத்தி வேறு. அதே போல் உங்களோடு பிறந்தவர்கள் வேறு, அவங்களோட ஜாதகம் வேறு. உங்களோடு வசிப்பவர்கள் வேறு, அவங்களோட ஜாதகம் வேறு. உங்களுடைய தாய் தந்தையருடைய ஜாதகம் வேறு, அவங்களோட பிறப்பு நேரம் வேறு. உங்களுக்கு பிறந்த குழந்தைகளினுடைய ஜாதகம் வேறு, உங்களுடைய மனைவியினுடைய ஜாதகம் வேறு, கணவனுடைய ஜாதகம் வேறு. ஸோ இந்த மாதிரி அது இல்லாமல் நீங்கள் பிறந்த லொக்கேஷன் வேறு, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு. அதற்கு தகுந்தாற் போல் தான் கிரகங்களும் வேலை செய்யும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஜோதிடம் பார்க்கும்போது இருக்கிற இடத்துல ஒரு டைம் பார்க்கணும், வேறு இடத்துக்கு மாறினா இன்னொரு டைம் நீங்கள் ஜோதிடம் பார்க்கணும். அது எப்படி நவந்தது லொக்கேஷன் ட்ராக் பண்ணி பிடிச்சிருமா சார், இந்த மாதிரி கேள்வியில் மீனராசிக்கு மட்டும்தான் வரும். தசாபுத்தியும் கிரக அமைப்புகளும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் செயல்படும். டைம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் வேறு இடத்துக்கு போய் உங்களுக்கு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ இந்த ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மீனராசி வளர்ச்சிக்கான ராசி. மீனராசியில் பிறந்தவங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு தோற்று ரொம்ப பேக் அடித்து போய் ஒரு இடத்துல நின்னது நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. தோற்றுருப்பாங்க, பேக் அடிக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு காலை பின்னாடி வச்சு மறு காலை முன்னாடி இழுத்து சரசரன்னு முன்னாடி ஃபார்வர்ட் ஆகிடுவாங்க. எல்லோரும் தோற்றுட்டு உட்காந்துட்டாங்கிற நிலமையில தான் அவன் வந்து எந்திரிச்சு விளையாடுவான். ஸோ இந்த ராசிக்காரர்களோட மற்ற எந்த ராசிக்காரர்களுமே துணிவோடும் ஒரு சுறுசுறுப்போடும் செயல்பட மாட்டாங்க. அதே போல் இந்த மீனராசிக்காரங்க மாதிரி வாழ்க்கையில் அடிபட்டவங்களும் கிடையாது, மிதிப்பட்டவங்களும் கிடையாது, துரோகத்தினால் மாட்டினவங்களும் கிடையாது, மற்றவங்ககிட்ட அசிங்கப்பட்டவங்களும் கிடையாது. மீனராசியோடைய சாதாரண ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அனைவரையும் நம்பி பல முறை ஏமாந்துருப்பீங்க. இது உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்திருக்கும். உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. பிறருடைய கஷ்டத்தை உங்களுடைய கஷ்டமாக நினைக்கிறீங்க, அதனால் என்ன பலன்? உங்களை அசிங்கப்படுத்தினது தான் பலன். குடும்பத்துக்காக உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கியிருக்கீங்க. உழைத்த பணம் கையில் தங்காமல் போயிருக்கும். திருமணம் அல்லது காதலில் குழப்பம் இருந்திருக்கலாம். வேலை மாற்றம் வேண்டுமா அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தோடு யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிலைத்திருக்கும். மனதில் பெரிய கனவு இருந்தும் நடைமுறையில் தொடக்க முடியாமல் ஒரு பண விஷயமோ குடும்ப ரீதியான சிக்கல்களோ உங்களுக்கு இருந்திருக்கலாம். அதே போல்
எல்லாருக்கும் உதவி செய்தும் தேவையான நேரத்தில் நீங்கள் தனியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த உதவி வராமல் இருந்திருக்கும். ஆனால் முக்கியமான சில மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெளிவாக அடுத்தடுத்த ஸ்டெப்பை சொல்லிடலாம். நீண்ட நாள் நின்ற விஷயம் நகரக்கூடிய ஒரு நாட்கள், பல நாட்களாக முடிவில்லாமல் இருந்த ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கும். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், திருமண பேச்சாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பழைய பாக்கியாக இருக்கலாம், வெளிநாட்டு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அதாக இருக்கலாம், சொத்து சம்மந்தமான விஷயங்களில் நிறைய சிக்கல்கள் இருந்தவங்க சொத்து வாங்கணுங்கிற விஷயமா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையிலேருந்து வெளிவரதாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தை சரி பண்ணுறதா இருக்கலாம், மருத்துவம் அல்லது குழந்தை தொடர்பான கவலையாக இருக்கலாம், அதெல்லாம் சரி பண்ணுறதா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயமாக கூட இருக்கலாம். உங்களை பயன்படுத்தியவர்கள் விலகலாம். உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்திய ஒருவர் திடீர்னு ஒரு தூரமாக போகலாம். அவங்க உங்களோட நல்ல மனசை பயன்படுத்திய ஒருவர், அப்போனா உங்களுக்கு அவன் தேவையில்லாதவனா அதுலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இது இழப்பு இல்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மனிதர்கள் வர இடம் உருவாகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய ஒருவர் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. பழைய நண்பரோ, இல்லை முன்னாள் காதலோ, பழைய வாடிக்கையாளரோ, உறவினரோ, இல்லை முன்னாடி வேலை கொடுத்தவங்களோ, வெளிநாட்டு தொடர்போ, இல்லை உங்கள்கிட்ட வேலை செஞ்சவங்களோ அவங்களா இருக்கலாம். ஆனால் அவங்க திரும்ப வருவதன் நோக்கம் என்னங்கிறத ஆராய்ந்து செக் பண்ணி நம்பணும். அவங்க எதுக்கு வராங்க, ஏன் வராங்க, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. பணம் 2 வகையில் வரும் இந்த காலகட்டத்தில். முக்கிய சம்பவம், பணத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்களா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமாக சம்பள விஷயமா இருக்கலாம், இல்லை கூடுதல் வேலையாக இருக்கலாம், கமிஷனாக இருக்கலாம், ஆன்லைன் வருமானமாக இருக்கலாம், பழைய பாக்கியாக கூட இருக்கலாம், கலை அல்லது அறிவு மூலமாக வருமானம் வரலாம். இது போன்ற 2வது வருமான வாய்ப்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருமணம் மற்றும் உறவுகளில் தெளிவு வரக்கூடிய ஒரு காலகட்டம். யார் உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலாம். தாமதமான திருமண பேச்சு நகரலாம். பழைய உறவு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். புதிய வாழ்க்கை துணை வாய்ப்பு உருவாகலாம். திருமணமானவங்களுக்கு தவறான புரிதல் குறையலாங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நார்மலான ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, திருமண விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா திருச்செங்கோடு அர்த்தராஸ்வரர் ஆலயத்துக்கு போய் வழிபட்டுவாங்க. இது நிறையா விஷயத்தில் நான் சொல்லியிருக்கேன். திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஏரியாவில் இந்த அர்த்தராஸ்வரர் ஆலயம் மலை மேலே இருக்கும். கண்டிப்பாக அங்கே போய் வணங்கிட்டு வாங்க. திருமண ரீதியான பிரச்சனைகள் அல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் முக்கியமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு பயணம் அல்லது வேறு நகரம் அல்லது வெளிநாட்டு தொடர்பு உங்களோட வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை உருவாக்குங்க. மனதில் வைத்திருக்கிறத செயலாக மாற்ற வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மீனராசிகளுக்கு கனவு அதிகம் இருக்கும். ஆனால் சந்தேகம் மற்றும் பயம் காரணமாக சில வாய்ப்புகளும் தாமதமாகலாங்க. ஆனால் ஒரே இலக்கை தேர்ந்தெடுக்க வேண்டாம். ஒரு இலக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா சைடில் இன்னொன்று உங்களோட ரிலேஷனோ இல்லை உங்களோட ஒய்ஃப்கிட்டே கொடுத்து இதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஒரு ஒர்க் எடுக்கிறீங்க, ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருங்க, அது சைடில் அப்படி பார்த்துக்கிட்டு ஒரே இலக்கை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுங்க. அது மற்றவங்க பார்த்துட்டு அது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இலக்கை மட்டும் தேர்ந்தெடுத்து போங்க. சிறிய அளவில் தொடங்கணும். மற்றவங்களோட அனுமதிக்காக காத்திருக்கக்கூடாது. உங்கள் திறமையை வருமானமாக மாற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் மனதில் இருக்கிறத செயலாக ஆக்க வேண்டிய உணர்ச்சியில் அல்ல, திட்டமிட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி என்ன நடக்க போகுது? தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் அறிவு, கலை, சேவை சேர்ந்த மனிதர்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம், இந்த மாதிரிலாம் வளர்ச்சி அடையுங்க. புதிய வேலைவாய்ப்பு வரும். நீண்ட நாள் அனுப்பிய விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்குங்க. தற்போதைய வேலையில் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சம்பள உயர்வு பற்றிய பேச்சு வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. கலை, மீடியா, ஆலோசனை அல்லது ஆன்மீக துறையில் வாய்ப்பு உருவாகுங்க. ஒரு நண்பர் வேலைவாய்ப்பு சொல்லுவாங்க. தனித்தொழில் தொடங்குறதுக்கு ஒரு எண்ணம் ஒரு வலுப்பெறும். உங்கள் குரல், எழுத்து, கற்பனை அல்லது கலைத்திறன் வருமானமாக மாறும். இதெல்லாம் நீங்கள் டிஜிட்டல் மீடியாவில் போட்டு அதை ஏதாவது வருமானமாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா உருவாகும். வெளியில் தெரியாமல் இருந்த உங்கள் திறமையெல்லாம் மற்றவங்களால் கவனிக்கப்படும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? உணர்ச்சியில் வேலையை விட்டு வெளியே வந்துடாதீங்க. சார் யூடியூப்பில் ஒரு மாதம் வருமானம் வந்துச்சு சார், அதனால் வேலை என்ன ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிலாம் யோசிக்கவே தயவு செஞ்சு. ஒரு சைட் பிஸ்னஸ் அவ்வளோதான். புதிய வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கலாம். ஆனால் புதிய வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையிலேருந்து வெளியே வந்துடாதீங்க, தயவு செய்து சொல்கிறோம். சம்பளம் மற்றும் பொறுப்பை முன்கூட்டியே பேசணும். இலவசமாக அதிக வேலை செய்து உங்களுடைய மதிப்பு குறைக்க வேண்டாம். இலவசமாக எதுவும் பண்ணி கொடுக்காதீங்க. உங்கள் யோசனைகளை அனைவரிடமும் பகிர வேண்டாம். கூட்டுத் தொழிலில் கணக்கை தெளிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் மற்றும் கடன் நிலையை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிப்பீங்க. மீனராசிக்காரங்க பணம் சம்பாதிப்பீங்க. ஆனால் அன்பு, குடும்பம், உதவி மற்றும் உணர்ச்சி காரணமாக பணம் கையில் தங்காமல் கூட இருந்திருக்கலாம். பழைய பாக்கி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாட்களாக கடன் மெதுவாக ஒரே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இப்போ இருந்து ஆரம்பிக்கும். கூடுதல் வருமான வாய்ப்பு உருவாகுதுங்க. வேலை மாற்றத்தால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கமிஷன் அல்லது ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர் அல்லது பழைய வாடிக்கையாளர் மூலமாக பண வாய்ப்பு வருங்க. அதே போல் கலை, ஆன்லைனு, கல்வி அல்லது ஆலோசனை மூலமாக பணம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டங்க. குடும்பத்தில் ஒருவர் உதவி செய்யலாம். சேமிப்பை தொடங்க வாய்ப்பு கிடைக்கலாம். திடீர் செலவை சமாளிக்கக்கூடிய பணமும் வரலாங்க.
சொத்து அல்லது வாகனம் தொடர்பான பணத்தை திட்டம் அமைக்கலாம். இப்போ ஒரு சொத்து இல்லை வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணம் வருது இல்லை, அதை வச்சு வேறு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படிங்கிறது யோசிங்க. கடனை மறுசீரமைப்பு அல்லது தவணை வசதி கிடைக்கும். ஏற்கனவே இருக்க லோன்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அதை கரெக்டாக இஎம்ஐ கட்டுற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இரக்கத்தில் பணம் கொடுக்காதீங்க. பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்காதீங்க. எழுத்துப்பூர்வமான ஆதாரம் இல்லாமல் பணம் கொடுக்கவே வேண்டாம். ஆன்லைன் மோசடி மற்றும் போலி முதலீட்டில் கவனமாக இருங்க. வருமானம் வந்த உடனே முழுவதையும் செலவு செய்யாதீங்க. குடும்ப உதவியோடு உங்களுடைய சேமிப்பு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தோடு உட்காந்து பிளான் பண்ணுங்கள், ஒரு நோட் எடுங்க, எழுதுங்க. விரைவில் இரட்டிப்பு லாபம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி ஓரளவுக்கு தான் பரவாயில்ல. வெளிநாட்டு நிறுவனத்திற்கு வேலை வரலாம், வேறு நகரத்தில் இடமாற்றம் ஏற்படலாம், விசா அல்லது ஆவண முயற்சி நகரலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உதவி செய்வாங்க, ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு வாடிக்கையாளர் கிடைக்கலாம். அதே போல் கடல் கடந்த வாய்ப்பு அல்லது நீண்ட தூர தொடர்பு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். வேறு இடத்துல புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய எண்ணம் வரலாங்க. பயணத்தின் போது ஒரு முக்கியமான அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் வேலை வாய்ப்புக்காக பெரிய முன்பணம் கொடுக்க வேண்டாம். முகவர் மற்றும் நிறுவனத்தை சரிபார்த்து அவங்கள எல்லாமே சரிபார்த்து மட்டும் செய்யுங்க. இந்த விசா, சம்பளம், தங்குமிடம் இதெல்லாம் ஒப்பந்தத்திட்ட உறுதி செய்யணும். போலியான அழைப்புகள் மற்றும் இணைய இணைப்புகள்லாம் கவனம் தேவைங்க. உணர்ச்சியில் வெளியூர் செல்ல முடிவு எடுக்காமல் நடைமுறையை ஆராயணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்க காதலில் ஆழமாக இருப்பாங்க. துணையினுடைய மனநிலையை தங்களுடைய மனநிலையாக எடுத்துக்கொள்வாங்க. இனி பழைய காதல் மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நண்பராக இருந்தவங்க காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது உருவாகுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, சின்ன சின்ன கெட்ட விஷயங்களும் இருக்குது. குடும்பத்தின் மூலமாக நல்ல அறிமுகம் வரலாம், துணையினுடைய ஆதரவு அதிகரிக்கலாம், திருமணமானவர்களுக்கு தவறான புரிதல் குறையலாம். ஆனால் இரக்கத்தையும் காதலையும் குழப்பாதீங்க. பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாம். ஒரு தலைபட்சமாக அதிகமாக விட்டு கொடுக்க வேண்டாம். மனதில் வைத்து கொண்டு ஆழமாக, அதாவது ஒரு விஷயத்தை ஒரு மனசில் வச்சு ரொம்ப ஆழமாக அழாமல் நேராக பேசணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப டீப்பாக உள்ளே போயிருங்க, அது மட்டும் வேண்டாம். 3ஆம் நபர் ஆலோசனையை உடனே நம்ப வேண்டாம். பொய் மற்றும் மறைவு இருந்தால் அதை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மறைவு இருந்துச்சு அதை டக்குன்னு புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் உங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு, நிலம், சொத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்கக்கூடிய எண்ணம் வலுப்பெறலாம். நிலம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. வீட்டு கடன் முயற்சி நகரலாம். பழைய சொத்து விற்பனை ஆகலாங்க. குடும்ப சொத்து பிரச்சனை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். பங்கு பிரிவு பற்றிய பேச்சு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டை புதுப்பிப்பீங்க, வாடகை வீட்டிலேருந்து மாற்றம் செய்யலாம், வெளியூரில் சொத்து வாங்கலாம், நீர்நிலைக்கு அருகிலேயே அமைதியான பகுதியிலோ அல்லது வீடு பார்க்கலாம். தொழிலுக்கான இடம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதுக்கான எண்ணம் வரலாம். வாடகை வருமானம் உருவாகலாம். கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தாய் பத்திரம் மற்றும் வில்லங்க சான்றிதழை சரிபார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர்வழி, வெள்ள அபாயம் மற்றும் நிலத்தினுடைய தன்மையை ஆராயணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எல்லை மற்றும் பாதை உரிமையை உறுதி செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் உறவினர் சொன்னதால் மட்டும் முன்பணம் கொடுக்க வேண்டாம். கூட்டு சொத்தில் பங்கு தெளிவாக எழுதணும். அதே போல் சட்ட ஆலோசனை பெறாமல் பதிவு செய்யாதீங்க. வண்டி வாகன யோகத்தை பொறுத்த வரைக்கும் புதிய இருசக்கர வாகனம் வாங்கலாம். பழைய காரை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்திற்காக வசதியான வாகனம் வாங்கலாம். தொழில் பயன்பாட்டுக்கு வாகனம் தேவைப்படலாம். அதே போல் பயன்படுத்திய வாகனம் நல்ல விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாகன கடன் முயற்சி நகரலாம். நீண்ட தூர பயணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாகன பராமரிப்பு செலவு வரலாம். அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, உணர்ச்சியில் அல்லது அழகை பார்த்து மட்டும் வாகனம் வாங்க வேண்டாம். சர்வீஸ் வரலாறு இல்லாமல் எந்த வாகனம் வாங்காதீங்க. மாத தவணை வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். தூக்கக்குறைவோடு வாகனம் ஓட்டாதீங்க. மழைக்காலம் மற்றும் இரவு நேரத்தில் வேகமாக வண்டி ஓட்டாதீங்க. இந்த ஃபோன் பேசிட்டு ஓட்டுறது, ஸ்டைலாக ஓட்டுறது, ஸ்டண்ட் அடிக்கிறதுலாம் தயவு செய்து பண்ணாதீங்க, மாட்டிக்குவீங்க. அதே போல் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் குடும்ப பிரச்சனை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பிரிந்திருந்த உறவினர் மீண்டும் பேசலாம். குடும்பத்தில் திருமணம் அல்லது சுப நிகழ்ச்சிகள் பற்றின பேச்சுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகள் தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கும். வயதான ஒருவரோட உடல் நலம் கவனம் பெறுங்க. அதே போல் குடும்ப செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்கள் பொறுப்பு அதிகரிக்கலாம். குடும்பத்தில் மறைக்கப்பட்ட விஷயம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம். குடும்பத்தில் ஆன்மீக நிகழ்வு நடக்கும். அதே போல் வீடு மாற்றம் அல்லது புதுப்பிக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் நடக்குங்க. இந்த குடும்பத்தில் அமைதி நிலைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். மனதில் வைத்து கொண்டு வருந்தாமல் உரையாடணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் குடும்பத்திற்காக உங்களுடைய கனவுகளை முழுமையாக கைவிட வேண்டாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனராசியினுடைய அடிப்படை குணாதிசயம் என்ன தெரியுமா? நீர் தத்துவ ராசிப்பாங்க. எந்த பக்கம் போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நின்றுக்குவீங்க. அப்படியே போய் அப்படி அங்கங்கே செட்டில் ஆகிக்குவீங்க. அதே போல் அதிகமாக உங்களை வற்புறுத்தினா அப்படியே காற்றுல கரைஞ்சிருவீங்க. அதிகமாக உங்களை சூடு பண்ணால் கரைஞ்சிருவீங்க.
இந்த ராசி குரு பகவானுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. உங்களுக்கு நார்மலாகவே ஞானம், கல்வி, ஆன்மீகம், குழந்தை இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். திருமண பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். செல்வம், நல்லொழுக்கம், வழிகாட்டு, கருணை, உயர்ந்த சிந்தனை இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட்டு போய் நிற்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன் உங்களுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, என்னை உண்மையாக புரிஞ்சுக்கிறீங்க யார்? நான் இவ்வளோ உதவி செய்து ஏன் தனியாக இருக்கிறேன்? என் கடன் எப்போ குறையும்? என் வாழ்க்கையில் நிலையான வேலை எப்போ கிடைக்கும்? திருமணம் அல்லது உறவு எப்போ சீராகும்? வெளிநாட்டு சென்றால் வாழ்க்கை மாறுமா? என் திறமையை நான் எப்படி வருமானமாக மாற்றுறது? இது மாதிரி எண்ணங்கள் தான் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். புதிய வாழ்க்கை, ஆன்மீகம், கலைத்திறன், குடும்ப நிம்மதி, அதே போல் குழந்தை பாக்கியம், சொந்த வீடு, பண சேமிப்பு, மன அமைதி, வெளிநாட்டு வாய்ப்பு, பழைய உறவை மறக்கிறது, இது எல்லாமே சிந்தனைகள் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். மீன ராசியில் பிறந்தவர்களுடைய பிறப்பு ரகசியத்தை பொறுத்த வரைக்கும் கருணை, கற்பனை, ஆன்மீகம், தியாகம் மற்றும் உள்ளுணர்வு கொண்ட ராசி. பிறர் மனதை வார்த்தை இல்லாமல் புரிந்து கொள்வாங்க. கலை மற்றும் கற்பனை மூலமாக மக்களை தொடுவாங்க. குடும்பத்தில் மன அமைதியை உருவாக்குவாங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க. ஆன்மீக அனுபவம் மூலமாக வாழ்க்கையை மாற்றுவாங்க. தங்களுடைய வேதனையை பிறருக்காக சேவையாக மாற்றுவாங்க. ஒருவரின் திறமையை கண்டறிந்து ஊக்குவிப்பாங்க. அதே மாதிரி தாமதமானாலும் மனநிறைவான வாழ்க்கையை அமைக்க முயற்சிப்பாங்க. மனிதர்களை இணைக்கும் மென்மையான சக்தி கொண்டவங்களாக இருப்பாங்க. பிறர் கவனிக்காத உண்மையை உள்ளுணர்வால் அறிவாங்க. இந்த ராசிக்காரங்க புரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா, நல்ல பலமான குணாதிசயம் அப்படின்னா கருணை, உள்ளுணர்வு, கற்பனை மற்றும் படைப்பாற்றல், ஆன்மீக உணர்வு, மன்னிக்கக்கூடிய குணம், வழிகாட்டும் திறன், இதுதான் உங்களுக்கு மெயின். இதுதான் உங்களோட இது. சவாலாக இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அனைவரையும் எளிதில் நம்புறது, அதிக உணர்ச்சி, முடிவெடுக்க தாமதிக்கிறது, நடைமுறையை விட கனவை அதிகமாக நம்புறது, பிறருக்காக தங்களை மறப்பது, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாமல் இருக்கிறது, பணம் கொடுத்து ஏமாறுறது. யாருக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுத்து ஏமாந்துருக்கீங்கன்னு. பழைய உறவை மறக்க முடியாமல் இருக்கிறது, மனக்காயத்தை வெளியில் சொல்லாமல் அழுத்தி கொள்வது, தவறானவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கறது, பொறுப்பை தள்ளி போடுறது, அதே போல் தனிமையில் அதிகமாக சிந்திக்கிறது, மனநிலைக்கு ஏற்ப முடிவை மாற்றுறதுங்க. இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட எப்படி பழகுவாங்க அப்படின்னா, இனிமையாக பேசுவாங்க, ஒருவரினுடைய மனநிலையை கவனிப்பாங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவுவாங்க, நண்பர்களினுடைய ரகசியத்தை பாதுகாப்பாங்க, குடும்பத்தினுடைய சண்டையை தவிர்ப்பாங்க, அன்பை முழு மனதோடு கொடுப்பாங்க, தவறு செய்தவர்களை மன்னிப்பாங்க, அதே போல் நண்பர்களுக்கு நம்பிக்கை அளிப்பாங்க, சிறிய உதவியையும் மறக்க மாட்டாங்க, கலை மற்றும் ஆன்மீக விஷயங்களை பகிர விரும்புவாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ராசி இந்த ராசி. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ராசியாக இருக்கக்கூடியதுனால சில சிக்கல்களும் உங்களுக்கு இருக்குது. மனம் காயப்பட்டாலும் உடனே சொல்ல மாட்டாங்க. நீண்ட நாள் பொறுத்த பிறகு தான் திடீர்னு விலகுவாங்க. ஒருவரினுடைய தவறை தொடர்ந்து மன்னிப்பதால் பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒருத்தனுக்கு டக்குன்னு பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களை வச்சு செஞ்சுட்டு தான் இருப்போம். அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் காதலோ, உறவோ, தொழிலோ, பணமோ, பணியிடமோ, இது எல்லாமே உங்களுக்கு பரவாயில்ல இருந்தாலும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மூவ் பண்ணணும். குடும்பத்தில் யார் உறுதுணைன்னு பார்த்தா, உங்களுக்கு வாழ்க்கையில் சவாலாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் உங்கள் குடும்பமும் உங்களுக்கு ஒரு வகையான உறுதுணை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனராசிக்கு எல்லா துறைகளும் ஓரளவுக்கு செட் ஆனாலும் இந்த மருத்துவம் சார்ந்தது, இந்த கலைத்துறை சார்ந்தது, கல்வி சார்ந்தது, மீடியாவில் இந்த டிஜிட்டல் மீடியா 1-2 யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் உங்களுக்கு போட்டிங்கன்னா ப்ரமோஷன் அதுன்னு 1-2 வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் பெரிய உங்களுக்கு அவுட்புட் அதில் இருக்காது. தொழில் செய்யக்கூடியதும் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரது மட்டும் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியில் இந்த ராசி ஒன்று. உங்களுக்குலாம் இந்த செய்வினை பலிக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி கொஞ்சம் செயல் இழந்து மறுபடியும் மேலே வரக்கூடிய இடம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஈஸியாக யார் வேணாலும் இது பண்ண வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. அதே போல் வேறு ஏதாவது உங்களுக்கு அதில் ஒரு மாதிரி மாற்றம் இருக்குது, படபடப்பு இருக்குது, சின்ன சின்ன தடங்கள்லாம் நடக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்க அப்படின்னா இங்கே சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோன் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான ரெமிடிஸ் நிறையா கொடுப்பாங்க. நல்ல நேரம் உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, கரெக்டாக 3 மாத காலங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன ஆப்ளிகேஷன் இருந்தாலும் 3 மாத காலங்களுக்கு பிறகு நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. இதில் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா மஞ்சள், இளம் நீலம், கடல் பச்சை, வெள்ளை, ஊதா. அதிர்ஷ்ட எண்கள்னால் 3, 7, 9ங்க. வியாழக்கிழமை எப்பயுமே உங்களுக்கு அருமையாக இருக்கும். அடுத்த 12 நாட்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். இதில் முக்கியமான மாற்றம் அப்படின்னா பழைய தொடர்பு உங்களுக்கு முன்னாடி வரும். உடனடி முடிவை தவிர்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய வேலை அல்லது கூடுதல் வருமான வாய்ப்பு தெரிய வரலாம். நல்ல ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். யார் உண்மையானவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அதே போல் நீண்ட நாள் திட்டத்தை தொடங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க. உடல்நலம் ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. தூக்கக்குறைவு உங்களுக்கு இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. மன அழுத்தம் இருக்குது, நைட்டு தூங்கினா தூக்க வர மாட்டேங்கிறீங்க. கால்களில் சோர்வு, பாத தொடர்பான தொந்தரவு, உடலில் நீர் தேக்கம், செரிமான கோளாறு, தலைவலி, உடல் சோர்வுலாம் உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. கடந்த உறவை விட முயற்சி செய்யுங்க. பழைய உறவை விட்டுட்டு வேலையை பார்க்குறது பாருங்கள். உடல்நலம் மற்றும் தூக்கத்தை கவனிங்க. சிறிய வாய்ப்பை அலட்சியம் செய்யாதீங்க. அதே போல் அனைவரையும் உடனே நம்புறதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க.
இரக்கத்தில் பணம் கொடுக்குறதும் சரி பண்ணிக்கோங்க. பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்குறதையும் சரி பண்ணிக்கோங்க. பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே ஏற்றுக்கொள்வதை மனதில் பார்த்துக்கோங்க. மனதில் உள்ளதை பேசாமல் வருந்துறதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. கற்பனையில் மட்டும் இருந்து செயல்படாமல் இருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கவனங்களை படிக்காமல் கையெழுத்திடுவதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆவணங்கள் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்குது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மன அழுத்தம் அதெல்லாம் அலட்சியம் செய்யாதீங்க. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் உங்கள் கனவை முழுமையாக கைவிடுவது உங்களுக்கு பரவாயில்ல. குடும்பத்திற்காக உங்கள் கனவை முழுமையாக கைவிடுவது கொஞ்சம் சரி பண்ணுங்கள். குடும்பத்தில் சொல்லிட்டாங்க அது எப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கலாம். பொறுமையாக வெயிட் பண்ணி கூட பண்ணுங்கள். வியாழக்கிழமை குரு பகவான் வழிபடுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகள் நிவர்த்தி செய்யும். அதே போல் மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. பசு மாடுகள் மற்றும் மீன்களுக்கு உணவு கொடுங்க. அது ரொம்ப நல்லது. தினமும் சில நிமிடங்கள் தியானம் பண்ணுங்கள். அதே போல் மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு இயன்ற உதவிகள் செய்யுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்குங்க. மற்றபடி வேறு உங்களுக்கு எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் நீங்கள் கீழே கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இப்போ நாங்கள் சொன்னது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சு, நாங்கள் சொன்னது சரியா உண்மையா பொய்யா அதை நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே இறங்கி போயிடாதீங்க சார். நீங்கள் எந்த இடத்துல விட்டு கொடுத்தாலும் ஒரு டைமில் கரெக்டாக உங்களுக்கான நேரம் வரும்போது அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஸோ எந்த இடத்தையும் நீங்கள் ஏளனமாக நினைக்காதீங்க, விட்டு விட்டுறாதீங்க. அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்க போனால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுங்க. மற்றபடி எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கீழே கூடிய நம்பர் ஃபோன் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு இதில் பார்த்துருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.